இந்த பெரியார் அம்பேத்கர் ஒண்ணுன்னு சொல்ற பேசத்தை முதல் நிறுத்துங்க. அவர் ஒரு அறிவு மேதை, அவரோட இவர் ஒப்பிடுறதே தவறுன்னு சொல்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஒண்ணுன்னு யார் இங்க மாறுதட்டி சொல்லிக்கிட்டு தெரியல. அவர் பெரிய அறிஞர்னு உலகத்துக்கே தெரியும். ரெட்டைமலை சீனிவாசன் நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு புகழ், இந்த அயோத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்வாக்கு புகழ், வாவசி இருக்கக்கூடிய செல்வாக்கு புகழ், இதை காட்டிலும் பெரியாருக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் தானே உழைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் அங்கீகாரத்தை கொடுத்தா என்ன அப்படின்றதான் சீமானுடைய கேள்வி இருக்கு. வாய் கிளிய பேசுறீங்க, கேள்வி கேட்கறீங்களா? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்கீங்க ஆந்திரால, இங்க உங்களுக்கு வைக்க முடியுதா? கேளுங்க தீகா, உங்களை கேட்கறேங்க. உங்களை தான் கேட்கிறேன், கேளுங்க. ஏன் வைக்க முடியல? ஏன் வைக்க முடியல? ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் இல்ல. விடுதலை சிறுத்தை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வானுயர சிலை வைப்போம். விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் வேங்கவியல் பிரச்சனை ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எழுச்சி தமிழர் முதல்வராக இருந்தால் ஏன் மேல்பகுதி ஏண்டா கோயிலுக்குள்ள போக முடியலன்றத கோயிலே ஒட்டப்ப. விசிகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணி ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. புரட்சி அம்பேத்கருடைய கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல, இனி பிறக்க போறதும் இல்ல. அததான் சீமான். நீ தேவையான பேசாதீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தமிழர் அல்ல, அவர் ஒரு திராவிடரும் அல்ல. அவர் எந்த ஒரு காரியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். பெரியாரு ஆனா அவர் பதிவு செய்தார் இல்ல. பெரியார் யாரு? பெரியார் யார் சொல்லுங்க. நான் யாரு? அம்பேத்கர் திராவிடர் இல்ல தமிழர் இல்ல நீங்க சொல்லிட்டீங்க. பெரியார் யாரு? பக்காவான திராவிடர் இருக்காங்க. தமிழரா அவரு? தமிழரா பெரியாரு? பூரா டெஸ்ட் மிஷின் வச்சிருக்கீங்க. நீ யார் யார் தமிழர், யார் யார் திராவிடர்? நான் அதுக்குள்ள வரல. இன்னும் சொல்றேங்க, தந்தை பெரியார் ஒரு தமிழர். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரியார் குறித்த சர்ச்சை, குறிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பெண்கள் குறித்து திரு சீமான் இப்படி பேசியிருக்காரு, குறிப்பாக இந்த காமம் குறித்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் குறித்து திரு சீமான் பேசினது தொடர்ச்சியாக தான் பேசினது சரிதான் என்ற நிலைப்பாட்டில் இன்னமும் நிற்கிறாரு. குறிப்பாக இன்னொரு முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் பெரியாரை தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் சொல்லிட்டு பேசுகிறீங்க, அதே போல் இந்த பெரியார் அம்பேத்கர் ஒன்றுன்னு சொல்கிற பேசுகிறத முதல் நிறுத்துங்க. அவர் ஒரு அறிவு மேதை, அவரோடு இவர் ஒப்பிடுறதே தவறுன்னு சொல்கிறாரு. இந்த எல்லா விஷயம் குறித்து முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். அதாவது நான் நேரம் ஒன் பை ஒன்னாக வர்றேன். இப்போ அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்தை சொன்னதுமே அந்த கருத்துக்கு அவர் கட்சியிலிருந்து எதிர்ப்பு வருது. இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் கீழே சில ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஜெகதீஷ் என்று எண்ணுகிறேன், ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பொதுத்தளத்திலே பதிவு செய்கிறார். அவர் கருத்தை தப்பான கருத்தை பதிவு பண்றாரு. இல்ல அப்படி சொல்லல அவரு. நான் சொல்றேன்ல பிரதர், பொறுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேசும்போது. அதாவது கருத்துக்கு மாற்று கருத்து பேசலாம், ஆனா நான் பெரியாருடைய தத்துவத்தை ஒழிப்பேன், பெரியாரை ஒழிப்பேன் அப்படின்னு பேசுறது தவறே சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. இதுல ஒண்ணு தப்பா சொன்னா இல்ல, கரெக்ட் தானே? ஒண்ணு. அதே நேரத்துல இவர் சொன்னதுமே இவருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் யார்? ஒண்ணு அவருடைய கட்சியில் இருப்பவர்களே எதிர்க்கிறார்கள். ஒரே ஒரு நபர், அது உங்களுக்கு வந்தது ஒரே ஒரு நபர், பல நபர்கள் எதிர்ப்பதாக செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதரிப்பவர்கள் யார் அப்படி என்றால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் ஆதரிக்கின்றார். அதே நேரத்தில் காரக்குடி சங்கிப்பய ராஜா ஆதரிக்கின்றார். அன்பு அக்கா தமிழிசை அவர்கள் ஆதரிக்கிறார்கள், பொதுத்தளத்தில் ஆதரிக்கிறாங்க. அது அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்றாரு யாரு? ராஜா என்ற சங்கி, ரைட்டா? இப்ப இதுல இருந்து எங்க தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இதெல்லாம் ஆதரவு எதிர்ப்பு எங்க தலைவர் சொல்றாரு. எங்களுக்கு அன்பு தம்பி சீமான் மேல எனக்கு ஒரு பற்று இருக்கு, ஒரு நம்ம அன்பு இருக்குது. ஆனா இப்படி பேசினது தப்பு, பேசினதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்க தலைவர் தெளிவா சொல்றாரு. அவர் பேசுற தமிழ் தேசியத்துல அது ஓகே தான், அதெல்லாம் பாராட்டுக்கள். ஆனா இந்த கருத்து தவறான கருத்து, இந்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இல்ல பின்வாங்கி கொள்ள வேண்டும், இல்ல வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அம்பேத்கருக்கு பெரியாரை நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுறீங்களா? பாராட்டுக்கள் தான். நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு, உங்களுக்காக வர்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த இடத்துல அந்த கருத்து என்ன சொல்றாங்கன்னா,
இங்கே வந்து நிறையா பேர் வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க, திராவிடர் வேற தமிழர்கள் வேற அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. அது தப்பான கருத்து. திராவிடர்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் திராவிடர்கள், இவர்கள் தான் நாகர்கள் அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுக்குறார். சரி, எந்த குழப்பம் இல்லாமல். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்கிறது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு பிறகு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி கருத்துக்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்து ஒரு சரியான கருத்துக்களை அவர் பேச வேண்டும் என்று நான் அவருடைய மிகவும் அவருடைய ஒரு தோழர் என்ற முறையில், தோழர் என்பதை விட அவர் அண்ணன் நான் தம்பி என்ற முறையில் நான் சொல்ல விரும்புகிறேன். 87வது தொகுப்பு அண்ணன் அவர்களே, அதுவும் குறிப்பாக புரட்சி அம்பேத்கர் 14வது தொகுப்புல தெளிவாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, திராவிடர்கள் நாகர்கள் என்பது ஒரே மக்களின் வெவ்வேறு பெயர்களே என்பதை ஒப்புக்கொள்ள வெகு சிலரே தயாராக இருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்படி சொல்ல பாருங்க. இது போன்ற திராவிடர்கள் நாகர்கள் என தென்னிந்தியாவில் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும், தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் பரவி இருந்தனர் என்பதை சிலரே ஒப்புக்கொள்வார்கள். ஆயினும் இவை வரலாற்று உண்மை என்பதை ஐயமில்லை என்று நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளக்கம் கொடுக்குறாரு. நாகர்கள்னா யாரு, திராவிடர்கள்னா யாரு, தமிழர்கள்னா யாரு. இந்த கருத்து வந்து மிகவும் முக்கியமான கருத்து. எப்படின்னா அவற்றை ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதே புத்தகத்தில் இருக்கு. இந்தியாவை வந்து யாருக்குங்க சொந்தம், உலகத்திலே ஒரு பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்றாரு, இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, பல இனங்களின் தொகுப்பு தான் இந்தியா. அப்படி ஒருவேளை ஆசைப்பட்டா யாரு கொண்டாடலாம்? தமிழர்கள் தான். ஏன்னா தமிழர்கள் தான் இந்தியா பூரா ஆண்டவர்கள். அவர்கள் தான் நாகர்கள் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்து சமஸ்கிருதம் பேசுவார்கள், இவர்களை திராவிடர் என்று அழைத்தார்கள். சொல்லாடல் தான். இப்போ உங்க பேர் என்ன? பிரதாப், ரைட்டா? அப்பா அம்மா வச்ச பேர் பிரதாப்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு நண்பர் உங்கள்கிட்ட வந்து பழகிட்டாருன்னா, நீ ஒரு லாயரா இருக்கீங்கன்னா, ஐயா வழக்கறிஞர் தோழரே அப்படின்னு உங்களை கூப்பிடலாம். பேர்கள் அழைத்தாலும் கூட பிரதாப் பிரதாப் தானே. அப்ப தமிழனுக்கு வந்து அவங்க சமஸ்கிருதம் உள்ள நம்மளை திராவிடர் என்று அழைத்தார்கள். இது இன்னொரு உண்மையும் சொல்றேன். புரட்சியா அம்பேத்கருக்கு முன்னால ஒரு பெரிய அறிவாளி இந்த பூமியில் இருக்கார். யாருன்னா அவர் 5 வருஷ பண்டிதர். திராவிடர் என்ற சொல்லாடலை முதலில் இங்கு பயன்படுத்தியவரே. எங்க நம்ம இதுல அரசியல்ல அந்த சொல்லாடல் சும்மா சொல்லாடல பயன்படுத்தலாம், அரசியலை பயன்படுத்தினார். யாருன்னா அதுவும் 5 வருஷ பண்டிதர், ரைட்டா? அப்ப அங்கனே அவர் முரண்படா பேசுவாரு. தமிழர்கள் வேற திராவிடர்கள் வேற அப்படி பேசுவார்ல, அது தப்பு. நம்பர் 1. அவருக்கு வேணுமா திமுக மேல கோபம் இருக்கலாம், திராவிட கழகத்தின் மேல கோபம் இருக்கலாம். நீங்க அதை நல்லா பேசிக்கிறீங்க, தப்பு இல்லை, அது உங்களுக்கான ரைட்ஸ், கருத்து உரிமை. ஆனா திராவிடம் என்பதை இல்ல அப்படின்ற மாதிரி பேசுவது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிர்ப்பான கருத்து. இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது பேர் சொல்லுங்க. இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க. என்னுடைய கேள்வியே என்னன்னா, அம்பேத்கர் மிகச்சிறந்த உலகத்திலே முதன்மையான அறிவாளி நீங்க சொல்லிட்டீங்க, நமக்கு யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவுலக ஆசான் அம்பேத்கருக்கு பக்கத்துல எடுத்து ஒரு கல்வி கற்காத பெரியார் எடுத்து நிக்க வச்சுட்டு நார்மலா பேசக்கூடிய ஒருத்தர் வச்சுட்டு 2 பேரும் ஒருவர் தான், இவரும் அவரும் நிகர்தான் பேசுறது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், லாஸ்ட்ல ரேங்க் எடுக்கணும், ஃபெயில் ஆகணும், ஒன்னான்னு கேட்கற மாதிரி தானே இருக்கு. அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா? நான் எதுக்கு அதை சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியல. அவர் அது மாதிரி ஒரு கருத்தை வெளியில பரப்பிக்கிட்டு இருக்காரு, தப்பான கருத்தை. அது போல தான் இந்த கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெரியார் வந்து இப்படிலாம் பேசினார், இப்படிலாம் சொன்னார், 1950கள் இப்படி சொன்னார் அப்படின்னு வருதுல, அதை நம்ம எடுத்து தெளிவாக பார்த்துட்டோம். அது பல பேர் இப்படி பேசினாருன்னு எழுதியிருக்காங்களே தவிர அவர் சொன்ன அந்த காலகட்டத்தில் விடுதலை பத்திரிகையில் அது மாதிரியான பதிவுகளே வரலை. அப்புறம் என்னடா நாங்கள் தோண்டி உள்ளே பார்க்கப்படும் பொழுது அங்கே எங்களுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, அதாவது இந்து மதத்தில் கொச்சையாக ஆணு வந்து ஆணோடைய சேர்ந்துக்கிடுவாங்க. அதுக்கு பல வரலாறு இருக்குல்ல. யாரு சில கடவுள் அடுத்து சொல்றாங்க, பிரம்மன் வந்து தனது மகளுடைய இப்படிலாம் இருந்தாரு, இப்படி சிக்கல்கள்லாம் இந்து மதத்துல இருக்கு. அதை வந்து நீங்க மூளையில ஏத்தாதீங்க, அதை தூக்கி குப்பையில போடுங்கன்றாரு. அப்ப மேல இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா? இவன் அதை மட்டுமே எடுத்து, அந்த காலத்துக்கு மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்படி ஆராய்ச்சி பண்ற ஒண்ணும் இல்லைல்ல, அதை மட்டுமே எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது, மனுநீதியில் பெண்கள் ஒரு மோகப் பொருள், பெண் ஒரு இச்சை பொருள், பெண்ணுக்கு பக்கத்தில் அவர் தகப்பன் கூட தனியாக உட்கார முடியாது அப்படிலாம் சொல்லி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், மனுநீதியை தூக்கி எறிங்கன்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் என்பது மோகப் பொருள், இச்சை பொருள் அப்படி இப்படின்னு சொல்றதை மட்டும் போட்டுவிட்டு கீழே விட்டுட்டாங்க. அவ பாக்குறவனுக்கு என்ன தெரியுமா, பொறுங்க மை டியர் ஃப்ரெண்ட், பாக்குறவன் என்ன தெரியும்னா, ஓ இங்க வர திரும்ப பேசுறாரு அப்படின்னு பெரிய கலவரமே உருவாச்சு. அப்புறம் நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். அதை போலத்தான்
தந்தை பெரியார் அவர்கள் இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து எங்கன்னு சொல்லியிருக்காரு, இந்து மதத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த கருத்தை இந்த நிகழ்காலத்துல இன்னைக்கு உங்க கட்சி ஒரு அங்கீகாரம் அடைந்த கட்சி, இன்னைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, நீங்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர், இது மாதிரி கருத்துக்களை பொதுத்தளத்தில் பேசுவதே தவறு. டென்ஷன் ஆகாதீங்க, பொறுங்க. முக்கியமான கருத்து பேசும்போது இது பண்ணாதீங்க. நீங்க ஒரு அட்வொகேட் ரைட்டா? சில மாதங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு தகப்பனே வந்து தண்ணியே போட்டு சொந்த மகளையே வந்து கொடுமைப்படுத்த பாலியல் சூழல் பண்ணேன்னு வந்துச்சா? அப்புறம் குஷ்புன்ற ஒரு நடிகை, யாரு தெரியுமா? குஷ்பு தெரியுமா உங்களுக்கு? அந்த நடிகை என் தந்தையே எனக்கு வந்து பாலியல் தொந்தரவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிச்சா சொல்லலையா? சொன்னாங்க சொல்லாங்க, பார்க்கலையா நீங்க? அது மாதிரி சொன்னாங்க அந்த அம்மையார், நீங்க நெட்டில் போட்டு பார்த்துக்கிறீங்க. அப்ப நிகழ்காலத்திலே இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஒரு தலைவன் இப்படிலாம் பெரியார் சொன்னார் என்று சொல்லும் பொழுது, அந்த டாஸ்மார்க்கை குடித்து வளர்கின்ற அந்த மூளைக்காரர்கள், மூளை அழிந்து போனவர்கள், போதைக்காரர்கள் இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு அவர்கள் தவறு செய்திருக்க வழிவகுக்கும்ல. அப்ப தயவு செய்து இது மாதிரியான கருத்துக்களை பொதுத்தளத்தில் பேசுவதே தப்பு. இதனால என்ன கிடைக்குது? நீங்க என்ன சொல்றீங்க, திராவிடம் வேற தமிழர் வேலைன்னு சொன்னீங்க. அது தப்புன்னு நம்ம புரட்சி அம்பேத்கருடைய கருத்தோட இன்னைக்கு நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் சொன்னீங்க, யாராவது ஒரு நிரூபணம் செய்யுங்கள் எங்க பாப்போம் அப்படின்னு. நான் தான் புரட்சி அம்பேத்கருடைய தத்துவத்தை வந்து முன்னாடி வைக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தமிழர் அல்ல, அவர் ஒரு திராவிடரும் அல்ல. அவர் எந்த ஒரு காரியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். பெரியாரு ஆனா அவர் வந்து பதிவு செய்தார்ல. பெரியார் யாரு? பெரியார் யார் சொல்லுங்க. இப்ப நீங்க அம்பேத்கர் திராவிடர் இல்ல தமிழர் இல்ல நீங்க சொல்லிட்டீங்க. பெரியார் யாரு? யாருக்கு பெரியார்? நீங்க தான் சொல்லணும். பெரியார் யாருங்க? நான் கூட கேக்குறேங்க. பெரியார் ஒரு மனிதர், ஒரு முற்போக்கு கருத்தாளர். அவர் வந்து திராவிடரா பெரியாரு? அவர் திராவிடர் இல்லையா? நான் உங்களுக்கு கேக்குறேன். அவர் பக்காவான திராவிடர் தாங்க. தமிழரா? அவரு தமிழரா பெரியாரு? பூரா டெஸ்ட் மிஷின் வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க யார் யாரா தமிழர், யார் யாரா திராவிடர்? நான் அதுக்குள்ள வரல. இன்னும் சொல்றேங்க, தந்தை பெரியார் ஒரு தமிழர். எப்படி கேக்குறீங்களா? அவர் வந்து எந்த பூமியில பிறந்து, நிலப்பரப்பில் பிறந்து, அந்த நிலப்பரப்பில் அந்த மொழியை தன் தாய்மொழியாக ஏற்று ஒரு தலைமுறை வளர்ந்து விட்டது என்றால் அவங்க தமிழர்கள் தான். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. எனக்கு மொழி பற்றும் இல்லை, தமிழ் பற்றும் இல்லை, இனப்பற்றும் இல்லை, எந்த பற்றும் கிடையாது சொன்னவர் பெரியாரு. நீங்க அதை இல்ல கேட்டதற்காக நான் சொல்றேன். அவர் ஏற்கனவே சொல்றாரு, நாங்களே சொல்லிருக்கோமே, சாதியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மகத்தான பண்புகள் கொண்ட மண்ணின் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தை சொல்லியிருக்கோமே. அது இதுக்காக சொன்னா அதை போல அவர் சொல்லியிருக்கலாம். அதனால நீங்க போட்டு குழப்ப தேவையில்ல. நான் திருப்பி தெளிவா வர்றேன். கேள்விக்கே நீங்க வரல நினைக்கிறேன். நான் வந்துட்டு எப்பயே வந்துட்டேன். உங்களுக்கு புரியல, என்ன செய்ய முடியும்? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே தராசில் வைக்கப்படக்கூடியவங்க தான் நீங்க? அதாவது எப்படின்னா, இன்னும் பாரு எவ்வளவு உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் இல்ல அதை நீங்க அன்பு அண்ணன் சீமான் டெக்னிக்கலா மைண்டை போட்டு இது பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது அவர் சொன்ன கருத்து புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒன்றுன்னு யார் இங்கே வந்து மாறுதட்டி சொல்லிக்கிட்டு தெரியல. அவர் பெரிய அறிஞர்னு உலகத்துக்கே தெரியும். தந்தை பெரியார் சொன்ன கருத்தும் உலகத்துக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு தலைவன் யாருமே இல்லை, ஒரு தலைவன் என்று நான் ஏற்றுக்கொண்டால் அவர் ஒரே ஆள் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்காரு. பூனா ஒப்பந்தத்தின் டயத்துல எல்லாருமே காந்திக்காக இறக்கப்பட்டாங்க. இவர் தான் லெட்டர் எழுதினாரு. அந்த காந்தி செத்துட்டு போறாரு, நீங்க உங்க கொள்கையில இருந்து பேக் அடிக்காதீங்கன்னு சொன்னீங்க. அதனால அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒரு வழி தோன்றல். ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் கருத்தியல் ரீதியாக அவருடைய கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை ஆதரித்த ஒரு மாபெரும் அவருடைய கொள்கை பற்றுள்ள ஒரு தலைவர். பெரியாரும் அம்பேத்கரிடத்திலிருந்து பெரியார் பல விஷயங்களை மாறுபடுறாரு. அவர் இனம் குறித்து மாறுபடுறாரு, மொழி குறித்து மாறுபடுறாரு, மதம் குறித்து மாறுபடுறாரு, குறிப்பாக தேர்தல் அரசியல் குறித்து மாறுபடுறாரு, ஆங்கிலேயர் குறித்து மாறுபடுறாரு. பல கோணங்கள்ல வந்து பெரியாருக்கும் இரண்டு கருத்துக்களில் இருவருக்கும் ஒரே கருத்து, சமூக பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் எதை முன்மொழிந்தாரோ, எதை வந்து பெண் விடுதலைக்காக அவர் போராடினாரோ அந்த கருத்துல இவரு சரியா இருந்தாரு. சாதி ஒழிப்பிலும் சரியாக இருந்தாரு. இன்னைக்கு கூட சீமான் அண்ணன் அவர்களை அண்ணன் என்று அழைக்கிறேன் என்றால் அவர் தமிழ் தேசியம் என்ற கொள்கையில சரியா இருக்கிறாரு. எங்க அந்த ஸ்டார்ல இருந்து என்ன 5 முனையில 3 முனை பேசிட்டோமா? இன்னொரு பாட்டாளி வர்க்கத்தினால நான் மார்க்சிஸ்ட் நாங்கள் இணைந்து இருக்கிறோம். அதே நேரத்துல மார்க்ஸ் நீங்க பாட்டாளி அங்க போனா பாட்டாளி வர்க்கத்துல வந்து சுரண்டப்படுபவன் இவருடைய அந்த வர்க்க பேதங்களை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கோட்பாட்டு. அதே நேரத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இந்த கொள்கையில யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களை ஆதரிக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க அம்பேத்கருக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் நீங்க பேசியிருக்காரு சொல்லிட்டு. ஆமா, நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்காக
அம்பேத்கரை விட அயோத்திதாச பண்டிதர் மேல, அம்பேத்கரும் அயோத்திதாச பண்டிதரும் ஒரே அளவிலான வைக்கப்படக்கூடிய அப்படின்னு சொன்னா சில முரண்கள்லாம் இருக்குது. ஏன்னா அம்பேத்கர் எங்கேயோ இருக்காரு, அவர் யாரும் தொட முடியாது, அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா பெரியாரு சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துறீங்க, அதை ஏத்துக்கிறோம். ரெட்டைமலை சீனிவாசன் நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு புகழ், இல்ல அயோத்திதாச பண்டிதர் இருக்கக்கூடிய செல்வாக்கு புகழ், வாவுசி இருக்கக்கூடிய செல்வாக்கு புகழ், இதை காட்டிலும் பெரியாருக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் தானே உழைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் அங்கீகாரத்தை கொடுத்தா என்ன அப்படின்றதான் சீமானுடைய கேள்வியா இருக்க தவிர. பதில் சொல்லட்டுமா? முக்கியமான இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அண்ணன் சீமான் அவர்களே, அன்பு தம்பி பிரதாப் அவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நேயர்களே, அதாவது திராவிடம் என்ற கோட்பாட்டை தமிழ் மண்ணில் அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஜான் ரத்தினம் அவர்களும் உருவாக்கிய பிறகு அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டார். யாரு? பெரியார் எடுத்துக்கிட்டார். சில அறிஞர் பெருமக்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அரசியல் ரீதியாக பயன்படுத்துறாங்க. அந்த அரசியல் ரீதியாக பயன்படுத்தி வரும் பொழுது அதிலிருந்து சில பேர் பிரிஞ்சு போய் அரசியல் கட்சியாகவே மாறி தேர்தல் களத்துக்கு போறாங்க. சரிங்களா? இந்த போய்கொண்டு தேர்தல் களத்தில் போகும்போது அங்கே சில முரண்கள், அவங்களுக்கு சில கருத்தியல் முரண்கள்லாம் உருவாகுது. அதை பற்றி நம்ம பின்னாடி விலாவாரியா பேசுவோம், அதை நம்ம பேசதான் போறோம். அப்போ அந்த கருத்தியல் முரண்லாம் உருவான பிறகு, நல்லா கேட்டுங்க, முக்கியமான பாயிண்ட், கருத்தியல் முரண்லாம் உருவான பிறகு இவரை எதுக்குறாங்க? யாரை இருக்கிறாங்க? பெரியார அண்ணா எதிர்க்கிறார். எவ்வளவு பேசியிருக்காருன்னு சொல்ல முடியாது. பெரியார ஏன் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு திமுக சார்ந்த முக்கியமான தலைவர் நல்லா சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள், விஷ வைக்க முயற்சித்திருக்கார்கள், குள்ள நரி என்று சொன்னார்கள், இப்படி பல வார்த்தைகள், பல சொல்லாடல்கள்லாம் பயன்படுத்தினார் என்ற கருத்து இருக்கிறது. அதில் தந்தை பெரியார் அவர்களை எதிர்த்து கருத்து இருக்குது. ஆனால் இன்றைய வரலாற்று தந்தை இருக்கட்டும், அதை பத்தி சங்கத்தமிழ் என்னைக்குமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதை யாரு பேசினாலும் கூட எடுத்து சொல்ல மாட்டாரு. பெரியார் பேசியிருக்காரு, அதை கூட நாங்க பேச மாட்டோம். வாங்க கருத்துக்கு வாங்க. அவ பெரியாரை இவர்கள் அன்று எதிர்த்தார்கள், இன்று ஆதரிக்கிறார்கள், இன்று குரல் கொடுக்கிறார்கள். அதே தான் சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் அன்று ஆதரித்தார், இன்று எதிர்க்கிறார். வெள்ளை பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க, நாளை அவர் ஆதரிப்பார். ஏனென்றால் நல்லா கேட்டுங்க, நான் உங்க பாயிண்ட்டுக்கு என்ன வரல பிரதர், நீங்க பாட்டு நிப்பாட்ட பாக்குறீங்க. தந்தை பெரியாரும் புரட்சி அம்பேத்கர் ஒன்னான்ற கேள்விக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கிறேன். அது என்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். புரட்சி அம்பேத்கரோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, யாரும் கம்பேர் பண்ண முடியாது. இது நான் கூட சொல்லல, பல அறிஞர் பெருமக்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க. ரைட்டா? அதே நேரத்துல நான் இதுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு கருத்தை இடையில நான் புகுத்துறேன், உண்மையை புகுத்துறேன். என்னன்னு கேட்டுங்க, திணிக்க புகுத்துறேன் உள்ள. எப்படி பூத்துறேன் பற்றி கேளுங்க. திணிப்பது என்பது வேறு, பூத்துதல் என்பது வேறுன்னு கூட நீ நினைச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். என்னன்னா, ஒரு பெரிய ஒரு முன்னாள் பிரதமர் ஒருத்தர் இருந்தார், முக்கியமான ஆள், பேர் அப்புறம் இந்தியாவுடைய பிரதமர் தான். அந்த பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நார்த் இந்தியா கொஞ்சம் வீழ்ச்சியா தான் இருக்குது, ஒரு வளர்ச்சி இல்லை, பொருளாதார ரீதியாக வளர்ந்தாலும் கூட ஒரு பகுத்தறிவா நாங்கள் வளரல, அறிவு ரொம்ப எங்களுக்கு அவ்வளவா இல்லைன்னு டிக்ளேர் பண்றாருங்க. நார்த் இந்தியாக்காரங்களுக்கு இல்லைன்னு. ஏனுங்கன்னா, எங்க சைட்ல ஒரு பெரியார் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? முன்னாள் பிரதமர் சொல்றாரு. அந்த பிரதமர் யாரும் தெரியுமா? யாரு தெரியுமா? ரெக்கார்ட தர்றேன் அன்பு நண்பரே, விபி சிங் அவர்கள். விபி சிங் மண்டல் கமிஷனை உருவாக்கிய மாபெரும் போராளி. அவர் தான் சொல்றாரு, நார்த் இந்தியாக்காரனுக்கு மூளை குறைச்சிருக்குது, பொருங்க மூளை குறைச்சிருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பகுத்தறிவாளி எங்க இதுல பிறக்கல. அவர் சொல்லி முடிச்சாரா? இது அப்படியே வச்சுக்கிட்டீங்களா? முடிஞ்சுச்சா? அடுத்து அந்த காலத்தில் சட்டம் எழுதும் போது நீங்க பூரா பெறப்பட்டு போறாங்க. எங்க படிச்ச பாரத் லா படிச்சால் யாரு தெரியுமில்ல? நம்ம காந்திஜி அவர்கள். பாரத் லா படிச்சவர் யாரு தெரியுமில்ல? நேரு அவர்கள். பாரத் லா யாரு படிச்சா தெரியுமில்ல? எல்லாம் படிச்சாங்க. இவங்க எல்லாம் போய்கிட்டு இப்ப பட்டேல் படிச்சு முடிச்சாலும் வெளிநாட்டுல போய் ஒரு அறிஞரை சந்திச்சு, அறிஞரே நீங்க தான் உலகத்துல பேமஸா இருக்கிறீங்க, எங்களுக்கு அரசியல் சட்டத்தை எழுதி கொடுக்குன்னு சொல்லும் போது அவர் சிரிச்சாராம். என்ன அப்படி வந்திருக்கிறீங்களா பைத்தியக்காரங்க மாதிரி? உங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரா, அங்க போய் எழுதுறாங்க. எங்க ஊர்ல நாங்களே அறிவாளிகள் இந்த ஊருக்கு, நீ ஏன்னா எங்களை விட பெரிய ஆள் யார் சொல்றீங்க அப்படின்னு. அங்க இருக்கிறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னா, அப்பதே அம்பேத்கர் பேர சொல்றாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு ஓடியாது எழுதியிருக்கிறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதிய ஒரு மாபெரும் மனிதன் புரட்சியாளர் அம்பேத்கர். இவர் சமூக ரீதியான மாற்றத்தை தமிழக மண்ணில் உருவாக்கினார். புரியுதா? அப்ப ரெண்டு பேரும் சமம் அல்ல. ஆனால் புரட்சியார் அம்பேத்கருடைய கோட்பாட்டை மனதில் உள்வாங்கி களமாடியவர். அது இன்னொன்னு எடுத்துக்காரு, ஒரு சாக்ரட்டிஸ் தெரியுமா, அரிஸ்டாட்டில் தெரியுமா? ரெண்டும் சமம் அல்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்க, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கியவர் சொல்றாங்களே. இன்னும் அதோட இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லட்டுமா? விளக்கமா சொல்றேன், நீ ஒண்ணு கவலையப்படாதீங்க, விளக்கமா சொல்றேன். அதாவது
புத்தர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டாரு, பூமியில பயங்கரமா விதைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த புத்தர் கருத்துக்கள் வந்து பின்னாடி வந்து வருது, சில ஆண்டுகளுக்கு பிறகு உடனே வரல. எப்படி வந்துச்சுன்னா அசோக மாமன்னன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அது மாதிரி தீக்காவிலிருந்து வந்தவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். ஆட்சியை பிடித்ததால் அவர்கள் இவரை தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை ஆட்சியை பிடிக்காமல் காங்கிரஸ் வந்திருந்தால், இது யதார்த்தம் நான் சொல்றது, யாரும் சிக்கலை உருவாக்க, இது இயங்கியல் கோட்பாடு, இது இயங்கியல் கோட்பாடு. அப்ப இயங்கியல் கோட்பாட்டுல இது மாதிரி வந்தனால பெரியாரை வந்து உங்களுக்கு தூக்கி நிப்பாட்டுறாங்க. ஆனா யாரும் யாருக்கும் குறையல்ல. வள்ளலாரை வந்து யாரும் குறைச்சு மதிப்பிட்டார்களா? இல்ல அவர் வந்து ஐயா வைகுண்டாரரை யாரும் குறைத்து மதிப்பிட்டார்களா? யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. இல்ல வ.உ.சி. சிதம்பரரை குறைத்து மதிப்பிட்டார்களா? ஆனா அவர்களுக்கான விழாக்களோ அவளுக்கான பரப்புரையோ குறைந்துதான் இருக்கிறது. அது மறுக்க முடியாது. ஏன் குறைஞ்சிருக்குது? என்னோட சொல்றேன், வாய் கிளிய பேசுறீங்க, கேள்வி கேட்கறீங்களா? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்கீங்க ஆந்திரால, இங்க உங்களுக்கு வைக்க முடியுதா? கேளுங்க தீகா, நான் உங்களை கேட்கறேங்க, நான் உங்களை தான் கேட்கிறேன், வைக்க முடியல. கேளுங்க, ஏன் வைக்க முடியல? ஏன் வைக்க முடியல? ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் இல்ல. விடுதலை சிறுத்தை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வானுயர சிலை வைப்போம். விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் வேங்கவேல் பிரச்சனை ஒரு நிமிஷம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எழுச்சி தமிழர் முதல்வராக இருந்தால் ஏன் மேல்பதில் ஏண்டா கோயிலுக்குள்ள போக முடியலன்றத கோயிலே உடப்பம் கதவை உடைச்சு உள்ள கூட்டிட்டு போவேன். அப்ப ஆட்சி அதிகாரம் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது. இது தெரிந்த உண்மை. அதனால பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசுகிறார்கள், ஒரு காலத்தில் இகழ்ந்து பேசியவர்கள். ஆனால் அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் தனது அரசியல் லாபத்திற்காக, அரசியல் பலனுக்காக அவர் இந்த மேட்டரை எடுத்து திட்டமிட்டு அவர் பரப்புகிறார். அவர் மனச்சாட்சிக்கே தெரியும் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லவில்லை என்று. பெரியார் அவர்கள் வந்து கர்ப்பப்பை வேண்டான்ற கருத்தை சொல்லலையா, இல்ல பெரியார் அவர்கள் வந்து இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டை பத்தி என்ன பேசியிருக்காருன்றது நமக்கு தெரியாதா? பலதரமனம் பத்தி என்ன பேசியிருக்காரு, விதவைகள் குறித்து என்ன பேசியிருக்காரு, இஸ்லாமியர்கள் குறித்து என்ன பேசியிருக்காரு, கிறிஸ்தவர்கள் குறித்து என்ன பேசியிருக்காரு? இஸ்லாமியர், நீங்க தமிழர்கள் சொல்லிட்டா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் உள்ள வந்துடுவாங்க, இவங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தன்ற மாதிரி கேள்விகள்லாம் பெரியார் சொன்னதே கிடையாதா? அதாவது பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானான்ற புத்தகத்தை கொஞ்சம் படிங்க. நான் முழுமையா படிச்சாலும் இப்படி கேள்வி கேட்டது தப்பு. கேள்வி கேட்டது தப்பு. ஏங்க ஒரு பெண்ணை வந்து அவர் வந்து கிராப்பு வெட்டிக்க பண்றாரு, முடிய ரொம்ப வைக்கான்றாரு. ஏன் சொல்றாரு? கிராமங்கள்ல வந்து போய் பாருங்க, கிராமங்கள்ல பொம்பளை முடிய புடிச்சிட்டு அடிப்பாங்க. அதே நேரத்துல வந்து உனக்கு வந்து பிள்ளை பெக்கிற மிஷினா வைப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கு, படிச்ச பிறகு. இல்லன்னா 10 பிள்ளை பெத்துக்க, 9 பிள்ளை பெத்துக்க, 8 பிள்ளை பெத்துக்க, நீ பின்ன பெண்களை நீ நசுக்கிய ஒரு குறுக்கீடு, எவ்வளவு புரட்சிகரமான கருத்து. குறுக்கீடு. அவரை விட பெரும் அறிவாளியான அம்பேத்கர் அத அந்த மாதிரிலாம் பேசல, பெண்களுடைய உரிமைகளுக்காக. பாருங்க, உங்க மைண்டே வந்து சீமான் மாதிரி ஆட்களை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே உங்களை வந்து மூளையை வந்து கசக்கி பிழிஞ்சு வச்சிருக்காரு. நீ திருப்பி அம்பேத்கர் போறீங்க. அவர் அதைத்தான் விரும்புறாரு. சம்பந்தம் இல்லாம அம்பேத்கர் இங்க இருக்கிறீங்க. புரட்சி அம்பேத்கருடைய கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல, இனி பிறக்க போறதும் இல்ல. நீ தேவையான பேசாதீங்க. அதே நேரத்தில் தந்தை பெரியாரை எந்த முறையிலையும் எந்த லெவலையும் அவர் குறைச்சு நீ மதிப்பிடாதீங்க. என்ன குறைச்சு மதிப்பிட, யாருக்கு மதிப்பிடுறீங்க? நான் மத்தால மாதிரி நான் கொச்சையா பேச ரெடியா இல்ல. தந்தை பெரியாருடைய உண்மையான உழைப்பை பத்தி உங்களுக்கு வரலாறு தெரியுமா? இங்க பாரு, நான் புத்தாண்டு சம்பா முழுசா படிச்சவங்க. இன்னைக்கு எனக்கு பெருமை, தமிழ்நாட்டுல என் வயசுக்கு யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நான் அந்த புத்தகத்தை தொடுவதற்கு முன்னால் எனக்கு தந்தை பெரியாரை பற்றி அவளை எந்த கருத்தை நான் உள்வாங்கவில்லை. ஏனென்றால் எங்கள் கட்சியில் சில 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆகையால் நான் பெருசா அதை எடுத்துக்கிறல. ஆனா புத்தாண்டிசமா படிச்ச பிறகு அந்த கோட்பாட்டு, அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரே லீடர் இந்தியாவிலேயே தந்தை பெரியார். விவாதிக்க சொல்லுங்க, என்கிட்ட வந்து யாரை வேணும் கூட்டியாங்க, நான் விவாதிக்க ரெடிங்க. அதுதான் புத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? புத்தர் சொன்னதாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார். நான் கொடுக்கிற இந்த தத்துவம், தம்மம்ன்ற தத்துவம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றா படிக்க வேணாம், ஃபாலோ பண்ண வேணாம். ஓ மனசுக்கு வந்து ஒத்து வருதா, உனக்கு நல்லா இருக்கா, நீ படி, ஃபாலோ பண்ணு, செயல்படுத்து, இல்லை தூக்கி எரிஞ்சிரு. புத்தர் சொன்னது. கடைசியில புத்தர் வந்து சாக புழக்க கிடக்கிறாரு. அப்போ தொண்டர்கள் வந்து கேட்கிறாங்க ஒரு கேள்வி, ஐயா கடைசி என்னையா சொல்ல வர்றீங்க இந்த பூமிக்கு? அப்போ தீபபாப என்ன சொல்ல அர்த்தம் தெரியுமில்ல அதுக்கு? உனக்கு நீயே ஒளியாக இரு. முடிஞ்சு போச்சுங்க. நீ எவனையும் நம்பாத, ஓ பகுத்தறிவை நம்பு. காரணகாரிய கோட்பாட்டை முதலில் இந்த மண்ணில் விதைத்தவர் புத்தர். அந்த கருத்தை எடுத்து இந்த பூமியில் விதைத்தவர், புத்தகமா விதைத்தவர் புரட்சி அம்பேத்கர். அதை நடைமுறைப்படுத்தியவர் தந்தை பெரியார். நடைமுறைப்படுத்தினாரா? ஆமாங்க, நடைமுறை. எங்க அவர் பகுத்தறிவுனா தமிழ்நாடு யாரை சொல்லுவாங்க? பகுத்தறிவு பேரொழி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? யாருங்க சொல்லுங்க.
ஏன் நீங்க அவருக்கு மட்டுமே கொடுக்குறீங்கன்றதா கேள்வி கேக்குறாங்க. அப்ப நான் எல்லாரும் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். இப்போ நான் இப்ப யாரும் கொடுக்காம இல்ல. சட்டத்தை இங்க பாருங்க பிரதர், இப்ப எல்லாரையும் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை. தந்தை பெரியார், ஓகே, தந்தை பெரியாருக்கு பிறகு யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு முன்னாடியே வள்ளலாருக்கு நான் சொல்லிட்டோம், புரியுதா? வள்ளலார் ஒரு பெரிய மாபெரும் மேதை, அவரும் புத்தனுடைய கருத்துக்களை உள்வாங்கினது அவரே. நல்லா தெரிஞ்சுக்க. இன்னும் சொல்ல போனா இயேசுநாதர் பேசிய கருத்துன்னு புத்தனுடைய கருத்து தான், புரியுதா? இன்னமும் சொல்ல போனா முகமது நபி சில தத்துவங்களை சொன்னாரு, அதுவும் புத்தனுடைய கருத்து தான். ஆனா இந்த மாட்டுக்கு நிரூபணம் செய்ய முடியும் எதையா வச்சு, புத்தாண்டிஸ்தமான்ற புத்தகத்தை வச்சு எழுதினவர் அம்பேத்கர். ஆனா நீ அதை கம்பேர் பண்ணவே வேண்டாம், தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் அவரை கொச்சைப்படுத்தாதீர்கள். அவர் இது மாதிரி சொன்னாரு, அது மாதிரி சொன்னாரு, பெண்களை பத்தி சொன்னார்ன்றது அவர் சொல்லவில்லை. சரி, என்னால நிரூபணம் செய்ய. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ சீமான் வெறும் பேசிட்டு போயிட்டாருண்ணே, பெரியாரை பத்தி பேசிட்டு போயிட்டாரு, பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. ஆனா விசிகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ஆய்வு கட்டுரை எழுதுறாரு, பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணி ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. உங்களுடைய தாய்மண் பத்திரிகையில நானே நிறைய விஷயங்கள் பழைய எடிஷன்லாம் படிச்சிருக்கேன். பெரியார்கள் குறித்து அவ்வளோ விமர்சனங்களை நீங்க ஆய்வுபூர்வம் முன்வைக்கிறீங்க, ஒருத்தர் பேசிட்டு கடந்து போல. அப்போ உங்களுக்கே இப்போ பல முரண்கள்லாம் அப்போ வந்திருக்கும் பொழுது, விமர்சன ரீதியாக நீங்க ஆய்வு பண்ணி எழுதும் பொழுது திரு சீமான் பேசுனதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். நீங்களே விமர்சனம் பண்ணிருக்கீங்களே, ரொம்ப கொச்சைன்ற வார்த்தை பயன்படுத்தல. நான் என்ன விமர்சனம் சொல்றேன் பொறுங்க, மை டியர் ஃப்ரெண்ட், பொறுங்க, அமைதியா இருங்க. நான் அவர் அளவுக்கு நான் படிச்சிருக்க மாட்டேன், யார் அளவுக்கு சொன்ன எழுத்தாளர் அளவுக்கு. ஆனா ஒரு கருத்தை எனக்கு தெரியும், அதை மட்டும் இங்க பதிவு பண்றேன். முக்கியமா பதிவு பண்ணி ஆகணும். என்னன்னா, அதாவது தந்தை பெரியாரை பத்தி எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. எப்படி அந்த விமர்சனம் இருக்குது அப்படின்னு நம்ம வெறுப்பு இல்லாமல் நம்ம பார்த்தோம். வெறுப்பு விருப்பு இல்லாமல் என்ன இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்லா கேட்டுக்கிறீங்க, என்ன அது விமர்சனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிடம், நான் ஆரம்பிக்க, திராவிடம்ன்ற சொல்லாடலை இந்த மண்ணுக்கு விதைத்தவர் நாங்கள் தான். கரெக்டா? நாங்கள்னா நாங்க தாங்க அயோத்தியாச பண்டிதருடைய பரம்பரைங்க, எட்டமலை சீனிவாசன் பரம்பரைங்க, நாங்க தான் விதைத்தோம். ஆனால் அந்த சொல்லாடல் அது மருவி வேற ஒரு கைக்கு போயிருச்சு. கைக்கு போன பிறகு அது அந்த திராவிடர் சொல்லாடை உருவாக்கிய அந்த மகான்களுக்கு, இல்ல அந்த மக்களுக்கு, இல்ல அந்த விடுதலைக்காக பாடுபட்டவர்களுக்கு பிராக்டிக்கலா பயன்பட்டுச்சா? கொள்கை ரீதியா இருக்கட்டும், பிராக்டிக்கலா பயன்படல. ஏன் ஒரு தலித் இது வரைக்கும் தமிழகத்துல ஏன் ஒரு முதல்வராக முடியல? இந்த வழியில நாங்க பேசியிருப்போம், புரியுதா? இப்ப எங்களோட உண்மையான எதிரி யாரு? எங்களை யாரு கோயிலுக்குள்ள விடாம இருக்கிறா? யாரு எங்களை மண்ணை இதை கலக்குறேன், எதை கலக்குறேன், குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறேன், இப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு நீங்க வெறுப்பு விருப்பு இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விடை கிடைக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதெல்லாம் மடைமாற்றி உங்களுக்கு ஒரே எதிரி இவங்க தாண்டா அப்படின்ற மாதிரி, யாரு பிராமணர்கள் அப்படின்னு போயிருச்சு, பிராமணியம் அப்படின்னு போதா? அங்க ஒரு தவறு நடந்திருக்கு. ஒரு தவறு இல்லைங்க மை டியர் ஃப்ரெண்ட், அது ஒரு தவறு இல்லை. என்ன தவறு? பிராமணியத்தை எதுக்காம நீ எதுவும் பண்ண? புரட்சி அம்பேத்கர் தான் சனாதனத்தை வேற இருப்போம்னு முதலில் முழங்கியவர். அதற்கு முன்னால் முழங்கியவர் யாரு? பகவான் புத்தர். ஆனா நாங்க கொள்கை ரீதியா இருந்தனால எங்க மக்களுடைய அடிப்படை தேவைகளை, அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க முடியாமல் போயிருச்சு. ரைட்டா? ஆரம்பத்துல திமுகல 50 தலைவர்கள் ஒரு பெண்மகள் இருந்தா, யாரும் பேரு தெரியுமா உங்களுக்கு? சத்தியவாணி. உங்களுக்கு அது பேரு தெரியுது, உங்களை பாராட்டுற இளைஞரா இருந்தாலும் நிறைய பேருக்கு சத்தியவாணி முத்து யாருன்னு கேட்டா நம்ம கேட்பாங்க. நீங்க திமுக தெரியாதுன்னா திமுக நீங்க பேசிக்கிறீங்க, இங்க தேவையில்லாம திமுக இங்க இழுக்கப்படாது. நான் கொள்கை ரீதியா பேசியிருக்கேன். ஏன் திமுக அதிமுக தெரியுமா? நான் கேட்கிற கேள்வி, அதிமுக தெரியுமா? ஏன் தெரியும்? இது மாதிரி உங்க புத்தியில உருவாக்கி விட்டார்கள், திட்டமிட்டு உருவாக்கி விட்டார்கள். எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியாக தந்தை பெரியாரை நாங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவோம். எங்களுடைய கோட்பாட்டு தலைவர்களே யாருங்க? பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ். இதுக்கு மேல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆகையால் நம்ம ஒரு விளக்கம் தெளிவா கொடுத்துட்டு, திட்டமிட்டு யாரும் பெரியாரை இகழ்ந்தோ இல்ல தவறாக பேசுவதே எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இன்னமும் சொல்ல போனா யார் அந்த சார் அப்படின்னு ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரைட்டா? அது மக்கள் பிரச்சனைங்க, சாதாரணமா இடப்பட முடியாது, பட முடியாது. இன்னும் மக்கள் பிரச்சனை பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் திட்டமிட்டு திசை மாற்றுகிறீர்களா அப்படின்னு கூட எண்ணம் மக்களுக்கு எழுகிறது. ஆகையால் தயவு செய்து இந்த மேட்டரை முடித்துக் கொண்டு நீ அடுத்திருந்தா கேள்வி கேளுங்க, இல்ல கதையை முடியும். இல்ல அப்போ என்ன கேட்கறாங்கன்னா, விசிகாவில் அண்ணன் ரவிக்குமார் உட்பவர்கள்லாம் பல ஆய்வு கட்டுரை முன்வைச்சப்போ வராத ஒரு கோபம், வராத ஒரு கேள்வி, நான் பேசினா மட்டும் ஏன் வருது அப்படின்றது கேட்க. நான் வார்த்தை விடக்கூடாதுன்றதுக்கான ஒரு மரியாதைக்காக நான் பேசியிருக்கிறேன். பைத்தியக்காரத்தனமா ஒரு விஷயத்தை ஒரு பெண்மகளை இப்படிலாம் பேசியிருக்கான்னு இல்லாத பொல்லாத எடுத்து இறக்கி விட்டா அப்புறம் கோவம் வருமா வராதா?
நீங்க கருத்து ரீதியா மோதுங்க. இப்ப நான் எல்லா கருத்துமே இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்னான்னு கேட்டீங்க, விளக்கம் கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்தனா கொடுக்கலங்க. கருத்து ரீதியா பேசுங்க. கேள்வி உங்களை நோக்கி வருது இல்ல, எங்களை நோக்கி வருகின்ற கேள்விக்கு பதில் சொல்லும். கருத்தியல் ரீதியாக நீங்கள் தந்தை பெரியாருடன் நீங்கள் போராடுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, அது கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ங்க, திக மேல எதிர்ப்பு இருந்தா திக எதிர்ங்க, அது தலைவர் மேல எதிர்த்து விளையாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கொள்கை, பெரியார் என்பது தனிப்பட்ட மனிதன் அல்ல, அது பெரியாரியம் என்பது ஒரு கோட்பாடுங்க. அந்த கோட்பாட்டை வந்து நீங்க தகர்க்க முயற்சிப்பது யாரு? இன்னைக்கு யாருங்க அதுக்கு ஆதரவா இருக்கா? ராஜா ஏற்கனவே சொன்னா ஆதரவு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆதரவு, அக்கா ஆதரவு. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க, ஏன் திருப்பி திருப்பி கேள்விகளை கேட்டு இழுக்கிறீங்க?